அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி சிம்பிளாக வீட்டில் சமைக்கிறத உங்ககிட்ட ஷேர் பண்ணலான்னு தோணுச்சு. இதில் ரொம்ப சூப்பரான ஃபிஷ் பிரியாணி ரெசிபியும் கொடுத்துருக்கேன். வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி காலையில் இடியாப்பம் தான். இது சிம்பிளாக இருக்கும். நமக்கு டைமும் ரொம்பவே சேவ் ஆகும். எல்லாமே ரெடியாக இருந்தால் செய்யறது ரொம்பவே ஈஸி தான். மதியம் கொஞ்சம் ஹெவியாக சமைக்கிற மாதிரி இருந்தால் காலையில் லைட் ஃபுட்டாக எடுத்துக்கலாம். நமக்கு சமைக்கிற வேலையும் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். மதியானம் நம்ம ஃப்ரீயாகவும் சமைக்கலாம். காலையிலேயே ஹெவியாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா மதியானம் சாப்பிட முடியாது இல்லையா? அதனால் இன்றைக்கி சிம்பிளாக இடியாப்பம் செஞ்சிடலான்னு சொல்லிட்டு அதுக்கு தண்ணியை வச்சு மாவு பிசைஞ்சிட்டேன். மாவு மட்டும் கொஞ்சம் சாஃப்டாக பிணைஞ்சால் போதும். இடியாப்பம் பூ மாதிரி சூப்பராக வீட்டில் ரெடி பண்ணிடலாம். இதுக்கு நான் இந்த மாதிரி ஸ்டீல் பிளேட் எடுத்திருக்கேன். இதில் சூப்பராக அந்த இடியாப்பம் வந்துடும். ஃபஸ்ட்டு இட்லி பாத்திரத்தில் தண்ணி பிடிச்சி வச்சுட்டு இடியாப்பம் புளிய ஆரம்பிச்சிட்டேன். கட்டையில் இருக்கிற இடியாப்பம் உரலில் புளிஞ்சோம் அப்படின்னா ரொம்பவே இன்னும் நைஸாக வரும். எனக்கு அதில் புளிய வராது. அதனால் நம்மளை மாதிரி இருக்கிற பிகினர்ஸ்க்கு இந்த மாதிரி ஸ்டீல் இடியாப்பம் உரல் ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இந்த இடியாப்ப ஸ்டாண்டில் மொத்தம் 5 தட்டு இருக்குது. அதனால் நம்ம ஒரே நேரத்துலேயே கொஞ்சம் அதிகமாக புழிஞ்சு வச்சுக்கலாம். ஒரு செட்டு வச்சு எடுக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். லைட்டாக ஆவி வந்துச்சு அப்படின்னாலே இடியாப்பம் சீக்கிரமாக வெந்துடும். இடியாப்பத்துக்கு விதவிதமாக சைடிஷ் வச்சு பார்த்துருப்பீங்க. ஆனால் எங்கள் வீட்டில் இன்றைக்கி சைடிஷ் தேங்காய் பாலும் பொட்டுக்கடலை சட்னியும் தான். இந்த பொட்டுக்கடலை சட்னி கூட இந்த இடியாப்பம் சாப்பிட்ருக்கீங்களான்னு முடிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா சூப்பராக இருந்தது. எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே பிடிக்கும். சரி, எனக்கும் பசி ஆயிடுச்சு. நான் அதில் ஒன்று இதில் ஒன்று வச்சு சாப்பிட்டுட்டு வந்துட்டேன். சாப்பிட்டு முடிச்சுட்டு இந்த வேலையெல்லாம் முடிச்சதுக்கப்புறமேட்டுக்கு மதியானம் லஞ்ச் செய்ய ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இன்றைக்கி சூப்பர் டேஸ்ட்டான ஃபிஷ் பிரியாணி செஞ்சுருக்கேன். நான் இப்போ தான் வாட்டி ஃபிஷ் பிரியாணி ட்ரை பண்ணி பார்க்குறேன். அன்றைக்கி வீட்டில் பாறை மீன் வாங்கி கொடுத்துருந்தாங்க. சரி, இதுலேயே ட்ரை பண்ணி பார்க்கலான்னு எடுத்து வச்சுட்டேன். இது செய்யறதுக்கு ஃபஸ்ட்டு மசாலா தடவிடலாம். மீனுக்கு ஒரு 3 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 2 டீஸ்பூன் உப்பு, 1 டீஸ்பூன் கரம் மசாலா, கொஞ்சமாக மஞ்சத்தூள், 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, ஒரு பாதி எலுமிச்சம்பழத்தோட சாறு சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி தெளித்து நல்லா ஒரு மசாலா ரெடி பண்ணிடலாம். இதில் நம்ம மீன் எல்லாம் பெரட்டி நல்லா குறைஞ்சது ஒரு மணி நேரத்துலேருந்து 2 மணி நேரமாவது மீன் ஊறணும். ஊறிச்சு அப்படின்னா தான் மசாலாலாம் மீனில் நல்லா பிடிச்சி டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். நான் இதுக்கு மசாலா தடவி ஒரு பெப்பர் போட்டு வெளியிலேயே வச்சுட்டேன். ஃப்ரிட்ஜில் வைக்கல. ஃப்ரிட்ஜில் வச்சிங்க அப்படின்னாலும் மசாலா நல்லா பிடிச்சிருக்கும். இது மசாலா ஊறுற நேரத்துக்குள்ளே மற்றது பிரியாணிக்கு தேவையான வெங்காயம் கட் பண்ணுறது, தக்காளி இதெல்லாமே எடுத்து வச்சுக்கிட்டேன். அரிசியும் தண்ணியில் போட்டுட்டேன். இப்போது நம்ம மீனை ஃபஸ்ட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருக்கிற மீன் எல்லாத்தையுமே வச்சுட்டு நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் வரணும். அந்தளவுக்கு நான் ஃப்ரை பண்ணி வச்சுக்கிட்டேன். இதில் கொஞ்சமாக மசாலா இருந்துச்சு. அது நம்ம பிரியாணிக்கு சேர்த்துக்கலான்னு அதை எடுத்து வச்சுருக்கேன். பார்த்திங்கனாலே தெரியும், நான் ஊற்றின எண்ணெயை விட டபுள் மடங்கு இருக்கிற மாதிரி இருக்குது இல்லையா? இந்த மீனிலேருந்து விட்ட எண்ணெய் தான் அது எல்லாமே. இதிலேருந்து ஒரு 4 துண்டு மீன் மட்டும் தனியாக எடுத்து வச்சுக்கிட்டேன் பிரியாணியில் போடுறதுக்காக. இப்போது பிரியாணி செய்யறதுக்கு ஒரு பாத்திரம் வச்சுட்டு நம்ம மீன் பொரிச்ச எண்ணெயை இது கூட சேர்த்திக்கலாம். இது ரொம்பவே முக்கியம். அதனால தான் ஃபஸ்ட்டே நம்ம மீனை பொரிச்சிடறோம். அப்புறம் எப்பயும் போல் நம்ம பிரியாணிக்கு செய்கிற மாதிரி பட்டை, கிராம்பு, ஏலக்காய் சேர்த்துட்டு அது பொரிஞ்சதுக்கப்புறமேட்டுக்கு ஒரு 2 பெரிய வெங்காயத்தை நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருந்தேன். அதையும் இது கூட சேர்த்துட்டு நல்லா இந்த அளவுக்கு செவக்கணும். இது கூட ஒரு 2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, இது கூட கொத்தமல்லி, புதினா இதெல்லாம் போட்டு வதக்கிக்கலாம். நம்ம மீனுக்கு மசாலா தடவி வச்சுருந்தோம் இல்லையா? அந்த மசாலாவே இந்த ஸ்டேஜில் சேர்த்திட்டு காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய்த்தூள் சேர்த்திக்கோங்க. நான் 1 டீஸ்பூன் சேர்த்திருக்கேன். 1 டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்திட்டு ஒரு 5 தக்காளி மிக்சியில் அரைச்சி வச்சுருந்தேன். அதையும் இது கூட சேர்த்திட்டு இதோட பச்சை வாசனெலாம் போனதுக்கப்புறமேட்டுக்கு ஒரு 4 துண்டு மீன் மட்டும் முள்ளெல்லாம் எடுத்துகிட்டு குட்டி குட்டியாக பிச்சு வச்சுருந்தேன். அதையும் இந்த மசாலா கூட சேர்த்திட்டு ஒரு 5 நிமிஷம் வதக்கினதுக்கப்புறமேட்டுக்கு நல்லா கொதிக்க வச்ச தண்ணியை சேர்த்திக்கிறேன். 1 கப் அரிசிக்கு 2 கப் தண்ணி நான் சீரக சம்பா அரிசி எடுத்திருந்தேன். தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறம் அரிசி சேர்த்திட்டு கல்லுப்பு சேர்த்திட்டு ஒரு எலுமிச்சம்பழத்தோட சாறையும் புழிஞ்சு விட்டுக்கிட்டேன். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி போட்டு வச்சிடலாம். மொத்தமாக 3 வாட்டி மட்டும்தான் கிளற மாதிரி இருக்கும். ஃபஸ்ட்டு வாட்டி போட்டு மூடி வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் கழித்து மறுபடியும் கிளறிட்டு மூடி போட்டு வச்சுருங்க. அடுத்த 5 நிமிஷத்தில் பார்த்திங்க அப்படின்னா சூப்பராக தண்ணியும் அரிசி சரிசமமாக வந்திருக்கும். இந்த ஸ்டேஜில் நம்ம பொரிச்சு வச்சுருக்க மீன் எல்லாத்தையும் மேலே அடுக்கி வச்சுட்டு மூடி போட்டு நம்ம தம் போட்டுடலாம். ஒரு துணி இந்த பாத்திரத்து மேலே போட்டுட்டு அதுக்கு மேலே தம் போடுங்க. ஆல்ரெடி தோசைக்கல் சூடாக்கி வச்சுருந்தேன். பின்னாடி கொஞ்சம் சத்தமாக இருக்கும், கண்டுக்காதீங்க. ஒரு பேர்டு அப்படி தான் கத்திக்கிட்டே இருக்குது. ஒரு 20 நிமிஷம் டிஸ்டர்ப் பண்ணாமல் விட்டுட்டேன்.
அதுக்கப்புறமேட்டுக்கு 20 நிமிஷம் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு 20 நிமிஷம் கழிச்சிட்டு நம்ம பிரியாணி வந்து சூப்பராக வந்து தம் உடைச்சிடலாம். ஃபஸ்ட்டு மீனெல்லாம் எடுத்து ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு எப்பயும் போல் நம்ம பிரியாணி தம் உடைப்போம்ல அந்த மாதிரி தம் உடைச்சோம் அப்படின்னா நல்லா கமன்னு சூப்பராக வந்து மீன் பிரியாணி வந்து ரெடி ஆயிருந்துச்சு. இது ஃபஸ்ட்டு தடவை தாங்க நான் செய்தேன். ஆனால் ரொம்ப நல்லா இருந்துச்சு. நானும் ஒரு யூடியூப்பில் வீடியோ பார்த்து தான் வந்து செய்தேன். சரின்னு பிள்ளைங்களுக்கு வந்து பசி ஆயிடுச்சு. ஏன்னா வாட்டி நம்ம செய்கிறோம் இல்லையா, அந்த எக்ஸைட்மெண்ட்டில் எல்லாருக்கும் பசி ஆயிடுச்சு. அதனால் பிள்ளைங்களுக்கு ஃபஸ்ட்டு எடுத்து வச்சு கொடுத்துட்டு பாப்பா வந்து மீன் சாப்பிட மாட்டார். அதனால் அவருக்கு வந்து சிக்கன் பிரியாணி வந்து குக்கர்லேயே வந்து செய்துட்டேன். அதையும் எடுத்து வச்சுட்டு இன்றைக்கி வந்து சிம்பிளாக வந்து லஞ்ச் வேலையை வந்து முடிச்சாச்சு. இன்றைக்கி நம்ம வீட்டில் வந்து சிக்கன் பிரியாணி, மீன் பிரியாணி, இது கூடயே வந்து தயிர் சட்னி, அவ்வளோதான். பெருசாக வந்து எதுவுமே செய்யலை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக் வந்து பண்ணுங்கள். நீங்கள் வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஸோ மச்.